வெல்கம் டு லக்ஸ்பேட் ஸ்டோரி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அழகான ஊருக்கு பக்கத்தில் நாகுன்ற ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டில் எல்லா பறவைகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் ராணிக்காகவும் கோரிக்காகத்தை பார்த்து இப்படி கேட்டுச்சு. கோரி, இன்னைக்கு நான் பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கேல. கண்ணாடியில் என்னவே நான் 2-3 டைம் பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ அழகா இருக்கேன். ஆமா ராணி, நீ எப்பவுமே அழகுதான். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப அழகா இருக்க. கோரி, இன்னைக்கு நான் என் அம்மா வீட்டுக்கு போகலான்னு நினைச்சேன். ஆனால் வெளியே மேகமூட்டமாக இருக்கு, மழை வரும் போல இருக்கு. நான் எப்படி எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன்? என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பசிக்க வேற செய்யுது. ஆமா ராணி, இன்னைக்கு ரொம்ப மழை வரும் போல தான் இருக்கு. நீ அம்மா வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. அம்மா வீட்டுக்கு இன்னொரு நாள் போகலாம். நம்ம போய் மழை வர்றதுக்குள்ள உணவை தேடி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கோரிக்காகவும் ராணிக்காகவும் பேசிட்டு இருக்கும்போது நல்ல மழை வர ஆரம்பிச்சது. கோரி, நல்ல மழை வர ஆரம்பிச்சது. இப்போ நம்ம எப்படி உணவை தேடி போறது? அதுதான் ராணியே, நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்னு. எனக்கும் பசிக்க தான் செய்யுது. நம்ம இப்போ இறைய தேடி போகணுமே. கோரி, எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. நம்ம 2 பேரும் ரோசி குருவி வீட்டுக்கு போய் ரோசியை கூப்பிட்டுக்கிட்டு 3 பேரும் சேர்ந்து உணவு தேட போகலாமா? சரி ராணியே, இதுவும் நல்ல யோசனை மாதிரி தான் இருக்கு. அதே சமயம் ரோசி குருவி தன்னோட வீட்டில் உட்காந்து இப்படி பேசிட்டு இருந்தது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? மழை வேற வந்துடுச்சு. என் குழந்தைக்கு பசிக்குமே. நான் எப்படி உணவு தர போறேன்? இந்த மழையில நான் தனியா உணவு தேட போகவும் ரொம்ப பயமா இருக்கேன். அப்படின்னு ரோசி குருவி யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியே யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேட்டது. அம்மா அம்மா, யாரோ நம்ம வீட்டு கதவை தட்டுறாங்கம்மா. செல்லம், நான் வெளியே போய் யாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி குருவி கதவை திறந்து வீட்டுக்கு வெளியே வந்தது. ராணி அக்கா, நீங்களா? உள்ள வாங்க அக்கா. பரவாயில்ல ரோசி, இருக்கட்டும். நாங்கள் உணவு தேடி போகிறோம். இந்த மழையில நீயும் உணவு தேடி வரணும்ல, அதனால தான் நீ உணவு தேட வரையான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தோம். கண்டிப்பா நானும் வரேன் அக்கா. உணவை தனியா தேடி போக எனக்கும் கொஞ்சம் பயமா இருந்தது. என் குழந்தைக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பசி எடுத்துரும். அதுக்கும் உணவு கொடுக்கணும். நான் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்கக்கா. அப்படியா ரோசி? சரி வா, 3 பேரும் சேர்ந்து உணவை தேட போகலாம். சரி அக்கா, நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரோசி குருவி வீட்டுக்குள்ளே போய் தான் குழந்தைகிட்ட இப்படி சொல்லிச்சு. என் செல்லமே, அம்மா உணவு தேட போறேன். கொஞ்ச நேரத்துல உனக்கு பசிக்கும்ல, சாப்பிடணும்ல. அம்மா போய் உணவை எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் இந்த மழையில நீ எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். சரிங்கம்மா. அப்படி சொல்லிட்டு ரோசி குருவி ராணிக்காகவும் கோரி 3 பேரும் உணவை தேடி போனாங்க. ரொம்ப தூரம் போயும் அவங்களுக்கு உணவே கிடைக்கல. எல்லா காட்டுலேயும் பறந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு காட்டு பக்கத்தில் போகும்போது ஒரே ஒரு மரத்தில் 2 ஸ்ட்ராபெரி இருந்தது. அந்த 2 ஸ்ட்ராபெரியில் ரோசி குருவி ஒரு ஸ்ட்ராபெரியும் கோரிக்காகவும் ஒரு ஸ்ட்ராபெரியும் எடுத்துக்கிட்டாங்க. இதை பார்த்த ராணிக்காகவும் ரோசி குருவிக்கிட்ட இப்படி பேசிச்சு. ரோசி குருவி, அந்த பழத்தை என்கிட்ட கொடு. அந்த பழம் என்னோடது. இல்ல ராணி அக்கா, இந்த பழம் என்னோடது. நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். என் குழந்தை அங்க பசியோட இருக்கும் அக்கா. நான் எடுத்துட்டு போறேன் அக்கா. ரோசி குருவி, உன்னை நாங்கள் தானே இங்கே கூட்டிட்டு வந்தோம். அந்த பழம் எங்களோடது, எங்ககிட்ட கொடு. இல்லக்கா, நான் இந்த பழத்தை தரமாட்டேன். இந்த பழம் என்னோடது. நான் என் குழந்தைக்கு எடுத்துட்டு போகணும். நான் தரமாட்டேன் அப்படின்னு ரோசி குருவி சொன்னதும் கோரிக்காகவும் ராணிக்காகவும் ரோசி குருவிக்கிட்ட இருந்த பழத்தை பிடுங்கிட்டு அங்கே இருக்க தண்ணியில் ரோசி குருவியை தூக்கி போட்டாங்க. ராணிக்காகவும் கோரிக்காகவும் அங்கேருந்து பறந்து வேகமாக வீட்டுக்கு போயிட்டாங்க. யாராவது என்ன காப்பாத்துங்களே, யாராவது என்ன காப்பாத்துங்களே. என் குழந்தை அங்க தனியா இருக்கும் அப்படின்னு ரோசி குருவி கத்தும்போது ஒரு கடல் தெய்வதை வந்து ரோசி குருவியை கரையில் விட்டது. கடல் தேவதையே, நீங்களா? என்னால நம்பவே முடியல. ரொம்ப நன்றி தேவதையே, என்னை காப்பாத்தினதுக்கு. இருக்கட்டும் குருவியே, நீ எதுக்கு தண்ணியில வந்து விழுந்த? உனக்கு என்ன ஆச்சு?
கடல் தேவதையே, நானும் ராணின்ற காகம் கோரின்ற காகம் 3 பேரும் உணவு தேடுறதுக்காக வந்தோம். அப்ப 2 பழங்கள் மட்டும் கிடைச்சது. நான் ஒன்று கூறி ஒன்று வச்சோம். ஆனா ராணி என்னோட பழத்தை பிடுங்கி என்னை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. என்னோட குழந்தை நான் வருவேன்னு அங்க பசியோட காத்துட்டு இருக்கும் தேவதையே. இந்த காட்டுல எனக்கு எங்க தேடியும் உணவு கிடைக்கல தேவதையே. இருந்த உன்னையும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க தேவதையே. என் குழந்தைக்கு நான் எப்படி உணவு கொண்டு போவேன்னு தெரியல. சரி குருவியே, நான் உனக்கு பழங்கள் தாரேன். ஆனா நீ உன்ன மாதிரி கஷ்டப்படுற எல்லா பறவைகளுக்கும் உதவணும். சரி தேவதையே, நான் கண்டிப்பா எல்லா பறவைகளுக்கும் பழங்களை கொடுப்பேன் தேவதையே. ரோசி குருவி அப்படி சொன்னதும் தேவதை ஒரு கூடையை வர வச்சு அதை ரோசி கிட்ட கொடுத்துச்சு. குருவியே, நீ இந்த கூடைக்கிட்ட வெறும் பழங்களை மட்டும்தான் கேட்கணும். அதை தாண்டி நீ வேற ஏதாவது கேட்டா உனக்கு பெரிய ஆபத்து இருக்கும். சரி தேவதையே, நான் பழங்களை தாண்டி வேற எதுவும் கேட்க மாட்டேன். சரி குருவியே, இந்த கூடை எடுத்துட்டு போய் உன் குழந்தைக்கு உணவும் நீயும் சாப்பிடு. உன்ன மாதிரி இருக்கிற எல்லா குருவிகளுக்கும் நீ இந்த பழங்களை கொண்டு போய் கொடு. அப்படின்னு சொல்லிட்டு தேவதை மறைஞ்சிட்டாங்க. தேவதை மறைஞ்சதும் ரோசி குருவி அங்கேருந்து அந்த கூடையை எடுத்துட்டு வீட்டுக்கு பறந்து வந்தது. அம்மா வந்துட்டியா? எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா, எனக்கு பழங்கள் தாங்கம்மா. ரோசி குழந்தை அப்படி கேட்டதும் ரோசி கூடையை பார்த்து இப்படி சொல்லுச்சு. கடல் ராணி, எனக்கு உணவு வேண்டும், சிறு பழங்கள் மட்டும் வேண்டும். அப்படின்னு குருவி சொன்னதும் அந்த கூடை நிறையா பழங்கள் வந்தது. அம்மா அம்மா, எப்படிம்மா இவ்வளோ பழங்கள்? அதுவா செல்லம், இது நமக்கு கடல் ராணி கொடுத்த பரிசு. இதுல நம்ம பழங்கள் கேட்டா நிறைய பழம் வரும். வர்ற பழங்களை எல்லாம் நம்ம எல்லா குருவிகளோடையும் சேர்ந்து சாப்பிடணும். எல்லா குருவிகளுக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும். இந்த கூடைக்கிட்ட பழங்கள் மட்டும்தான் கேட்கணும், வேற எதுவும் கேட்கக்கூடாது. சரிம்மா, நான் பழங்களை மட்டும் கேட்குறேம்மா. செல்லம், நீ வீட்டில் பழங்களை சாப்பிட்டுட்டு நான் எல்லா குருவிகளுக்கும் ஒவ்வொரு கூட பழங்களை கொடுத்துட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு ரோசி பிங்கி குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. அப்போ வா ரோசி, இந்த மலையில உனக்கு எப்படி இவ்வளோ பழங்கள் கிடைச்சது? உடனே ரோசி நடந்த எல்லாத்தையும் சொல்லி அது கொண்டு வந்த பழத்தை பிங்கி கிட்ட கொடுத்துட்டு போச்சு. பிங்கி வீட்டிலேருந்து பறந்து புறா அண்ணன் வீட்டுக்கு ஒரு கூடையில் பழங்களை எடுத்துகிட்டு போச்சு. வா ரோசி. அதே மாதிரி புறா கிட்டேயும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு பழங்களை கொடுத்துச்சு. புறா அண்ணன் வீட்டிலேருந்து மிட்டிக்குழி வீட்டுக்கு பறந்து போச்சு. அதே மாதிரி மிட்டிக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி பழங்களை கொடுத்துச்சு. இப்படி ரோசி குருவி எல்லா குருவிகளுக்கும் பழத்தை கொடுக்கறது எப்படியோ ராணி காகத்துக்கு தெரிஞ்சதும் ராணி காகம் கோரி காகத்துக்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருந்தது. கோரி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த ரோசி குருவி ஏதோ கடல் தேவதை ஏதோ ஒரு கூடை கொடுத்துச்சான். அதில் நிறையா பழங்கள் வருதான். அது எல்லா குருவிகளுக்கும் கொடுத்துட்ருக்கு. நம்ம எப்படியாவது அந்த கூடையை எடுத்துகிட்டு வரணும். நம்மளுக்கும் நிறையா பழங்கள் கிடைக்கும்ல, நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். ஆமா ராணி, நம்ம இப்போவே போய் அந்த ரோசிக்கிட்ட இருக்கிற மந்திர கூடையை எடுத்துக்கிட்டு வந்துடலாம். அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்காகவும் ராணிக்காகவும் அங்கேருந்து பறந்து ரோசி குருவி வீட்டுக்கு போனாங்க. ஏ ரோசி குருவி, அந்த மந்திர கூடையை மரியாதையாக எங்ககிட்ட கொடுத்துரு. இல்லாட்டி நாங்கள் உன்னை என்ன பண்ணுவோன்னே தெரியாது. உன்னையும் உன் குழந்தையும் வெளியே தூக்கி போட்டுருவோம். இந்த பரிசு தேவதை எனக்கு கொடுத்தது, நான் ஏன் உங்களுக்கு தரணும்? ஏய், அந்த கூடையை நீ எங்ககிட்ட கொடுக்குறியா இல்லை உன் குழந்தைய நாங்கள் தூக்கிட்டு போயிடவா? அப்படின்னு சொல்லிட்டு ரோசி குருவியை தள்ளி விட்டுட்டு அந்த மந்திர கூடையை ராணிக்காகவும் கோரிக்காகவும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அம்மா எழுந்திரிங்கம்மா, அம்மா எழுந்திரிங்கம்மா, அம்மா அம்மா. ராணிக்காகவும் கோரிக்காகவும் ரொம்ப சந்தோஷமாக அந்த மந்திர கூடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. அதே சமயம் ரோசி குருவி ரொம்ப வேகமாக பறந்து கடல் தேவதையை பார்க்கறதுக்காக போச்சு. கடல் தேவதையே, கடல் தேவதையே. ரோசி குருவின் சத்தம் கேட்டு தேவதை வெளியே வந்தாங்க. தேவதையை பார்த்து ரோசி குருவி நடந்த எல்லாத்தையும் சொன்னது.
சரி குருவி, நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். கடல் தேவதை அப்படி சொன்னதும் ரோசி குருவி அங்கேருந்து பறந்து வீட்டுக்கு வந்துடுச்சு. அதே சமயம் ராணி காகமும் கோரி காகமும் இப்படி பேசிட்டு இருந்தாங்க. கோரி, இந்த கூடைக்கிட்ட நம்ம என்ன சாப்பிட கேட்கலாம்? எல்லா உணவும் கிடைக்கும் போலயே, எது கேட்டாலும் கிடைக்கும் போலயே. எனக்கு நல்ல இனிப்பான பழங்களும் நிறைய பழங்களும் நல்ல உணவும் வேணும். உனக்கு என்ன வேணும் கோரி? எனக்கு பிரியாணி வேணும் ராணி. சரி கோரி, நம்ம பிரியாணி பழம் தானியம் எல்லாத்தையும் கேட்கலாம். ஏன் மந்திர கூடையே எங்களுக்கு தேவையான பிரியாணி பழங்கள் தானியங்கள் எல்லாத்தையும் கொடு. என்ன ராணி, நீ இவ்வளோ கேட்டும் எதுவுமே இன்னும் வரவே இல்லை. மந்திரக்கூடியே என்ன ஒரு டைம் கேட்டால் தர மாட்டியா? எங்களுக்கு தேவையான பிரியாணி பழங்கள் எல்லாம் கொடு. ராணி காகம் அப்படி சொன்ன உடனே கூடையிலேருந்து 2 பாம்பு வந்தது. ஐயோ பாம்பு, யாராவது எங்களை காப்பாத்துங்களே, காப்பாத்துங்களே. அப்படின்னு கத்திக்கிட்டே ராணி காகமும் கோரி காகமும் வெளியே வந்துட்டாங்க. அப்போது ராணி காகம் முன்னாடி கோரி காகம் முன்னாடி தேவதை வந்தாங்க. காகங்களா, அடுத்தவங்க பொருளுக்கு ஏன் ஆசைப்படுறீங்க? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டா இந்த மாதிரி நிலைமை தான் உங்களுக்கு வரும். எங்களை மன்னிச்சிருங்க தேவதையே, இனிமே நாங்கள் யார் பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டோம், யாருக்கிட்டையும் பிடுங்கி சாப்பிட மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க தேவதையே. நாங்கள் அந்த குருவிக்கிட்டே போய் இந்த மந்திர கூடையை கொடுத்துட்றோம் தேவதைக்கு, எங்களை மன்னிச்சிருங்க. அப்படின்னு சொல்லிட்டு ராணியும் கோரியும் ரோசி குருவி வீட்டுக்கு போனாங்க. ரோசி குருவியே, எங்களை மன்னிச்சிரு, நாங்கள் செஞ்சது தப்பு தான், நாங்கள் எங்கள் தவறை உணர்ந்துட்டோம். இனிமேல் யாருக்கிட்டேயும் அவங்க உணவை பிடுங்கி சாப்பிட மாட்டோம். எங்களை மன்னிச்சிரு ரோசி குருவியே. மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம் ராணி அக்கா, நீங்க இந்த மாதிரி மனசு மாறினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்களா, இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அடுத்தவங்க பொருளுக்கு எப்பவுமே ஆசைப்படக்கூடாது. நமக்கு தேவையானதை நம்மளே தேடி சாப்பிட்டுக்கணும். நம்ம பிறருக்கு நல்லது செஞ்சா நமக்கும் நல்லது தான் நடக்கும், பிறருக்கு தீங்கு செஞ்சா நம்மளுக்கும் தீங்கு தான் நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.